நீதி எப்படி வெளிப்படுத்துறது? எனக்கு நீதி ஒண்ணுமே இல்லையே. சவுல் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அடிச்சு தூக்குற யுத்தம் இல்லையே இது. யுத்தத்தில் 2 விதங்க. ஒண்ணு ஜெயிக்கணும், மேற்கொண்டு வெற்றி பெறுறது. இன்னொன்னு சகிச்சு ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. கோலியாத்தை தாவீது அடிச்சு ஜெயிச்சார். சவுல் செய்தவைகளை தாவீது சகித்து ஜெயித்தார். அடிச்சு ஜெயிக்கிறது ராஜா செய்கிற யுத்தம், சகிச்சு ஜெயிக்கிறது ஆசாரியன் செய்கிற யுத்தம். அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னையும் ராஜ ரீக ஆசாரியனா இல்ல, ஆசாரிய கூட்டமாய். கர்த்தர் ஒருத்தரை புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசாரியன் இல்ல, ஆசாரிய கூட்டம். என் நீதி என்ன தெரியுமா? என் நீதியை சொன்னா சவுலுக்கு விளங்கல. ரூத் கிட்ட எந்த நீதியும் இல்ல. ஆனா அந்த ஏசையா அவருடைய நிழலுக்குள் அவள் வந்தாலே, போவாச நிழலுக்குள் வந்ததுனால, அந்த போர்வை அவள் மேல் மூடப்பட்டதுனால அவளுக்கு எந்த நீதியும் இல்ல. அவளுக்கு பேக்ரவுண்ட் இல்ல. சுதந்திரவாளி ஆகிறதுக்கு, தாவீதின் சந்ததிக்குள்ள நுழையறதுக்கு அவகிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா அவள் மேல் போர்த்தப்பட்ட அந்த போர்வை அவளை தகுதி உள்ளவளாய் நிறுத்தினது. உங்களுக்கு நீதி இல்ல, ஆனா ஏசையா உங்கள் மேல் போடுகிற அந்த போர்வையினால கர்த்தர் உங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்ற எளிமையில்